அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு இருக்கை கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் குறித்த கருத்தரங்கு சென்னை தீநகரில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, நீதிபதி பிரபாகரன், பேராசிரியர் ஞானசம்பந்தன், நடிகர் சிவகுமார், பத்திரிகையாளர் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினர். அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு தமிழ் ஒரு உயிரோட்டத்துடன் இருக்கிறது என்றால் அது எழுத்து தமிழாக இருக்கலாம், இசை தமிழாக இருக்கலாம், நாட்டிய தமிழாக இருக்கலாம், எந்த தமிழாக இருந்தாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஆதரவில்லாமல் அது இன்றைக்கு உயிரோட்டமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய தமிழ் இன்னும் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பில், இந்த அரசியல் மாச்சரியங்களில் பங்கு கொள்ளாமல் மிக உன்னதமான முறையில் வளர வேண்டும் என்றால் நம்மை தாண்டி ஒரு பல்கலைக்கழகத்திலே இருக்கும் பொழுது அதற்கான ஒரு தெளிவான வரையறையும் தெளிவான வளர்ச்சியும் இருக்கும். இதில் ஒன்றும் சர்ச்சை இருக்க முடியாது. அதாவது அந்த ஞானி சவாலை மீண்டு விட்டால் இதுக்கு வேற எந்த கான்ட்ரவர்சியும் வர வழி இல்லை. யாரோ ஜோக் கூட பண்ணாங்க, நான் இங்க இருக்கும்போது உயிரை காப்பாற்றுறதுக்கு ஹெல்மெட் போடணும்னு ஒரு உத்தரவு இருந்தது. இன்னைக்கு அதை செய்ய முடியாது, எல்லா தமிழர்களும் அதை கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாலும் ஒரு மாரல் மேண்டேட்டாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் இன்றைக்கு we must support it in whatever way. இப்ப ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை இருக்குமானால் முதல்ல ஞாபகம், இங்கிருந்து போகக்கூடிய திறமை மிகுந்த மாணவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த இருக்கையில் இருந்து வருகின்ற பணத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஞாபகம், நம்ம வீட்டு பிள்ளை படிக்க போதுங்க, நம்ம வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு தமிழாசிரியர் அவங்க சொன்னாங்களே ஆண்டவிந்தவங்க அடங்கிய கொள்கை சார்ந்தோர்னு, அது மாதிரி மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர் அங்க இருக்க முடியும். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதை ஏற்பட்டுங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குழந்தைகள் ஒரு மொழிப்பாடமாகவாவது பிளஸ் 2 வரை தமிழ் படிப்பதற்கான வாய்ப்பை ஏதோ ஒரு வழியிலே சட்டத்தை திருத்தி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.